ஹலோ கைஸ், வெல்கம் டு ஷைனா டிசைனர் ஸ்டுடியோ. ஐம் டிசைனர் சரண்யா. இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான குர்தா டாப் கட்டிங் தான் பார்க்க போகிறீங்க. கால் அண்ட் நிக்கோட நம்ம இன்றைக்கி பண்ணி காட்ட போகிறோம். அண்ட் இதில் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோட எண்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய கட்டிங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய். குர்த்தி டாப் ஸ்டிச்சிங்க்கு காட்டன் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன் 2.5 மீட்டர்ஸ். அண்ட் அதுக்கு காட்டன் லைனிங்குமே எடுத்திருக்கேன் 2.5 மீட்டர்ஸ். இந்த மாதிரி லைனிங்கில் ரிங்கிள்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. 2 ஃபேப்ரிக்குமே நீட்டாக அயர்ன் பண்ணிட்டு தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து ஜஸ்ட் நார்மலாக ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த டேப் வச்சுருக்க இடத்துல 2 ஆன் ஃபோல்டு இருக்கும். அண்ட் ஆப்போசிட் சைடில் 4 ஃபேப்ரிக்ஸ் இருக்கும், ஃபோல்டு எதுவுமே இல்லாமல். ஃபர்ஸ்ட் நான் ஃபுல் லென்த் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 35 என்னோட ஃபுல் லென்த்னா -2.5 லைனிங்க்கு. மெயின் ஃபேப்ரிக்கு ஃபுல் லென்த் ப்ளஸ் 1 இன்ச் நம்ம வைக்கணும். இப்போ ஃபுல் லென்த் நான் மார்க் பண்ணிட்டேன். அண்ட் ஷோல்டர் மார்க் பண்ணணும். ஷோல்டருக்கு எப்போவுமே நம்ம காலர் நெக்குங்கும் போது ஃபுல் ஷோல்டர் எவ்வளோ எடுக்கிறோமோ அது டிவைடட் பை 2. இப்போ எனக்கு 14 வந்துச்சுன்னா நான் இங்கே 7 வச்சுருக்கேன். காலர் நெக்கோ க்ளோஸ் நெக்கோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது ஃபுல் ஷோல்டர் எவ்வளோ வருதோ அதோட ஹாஃப் நம்ம அப்படியே வச்சிடணும் ஷோல்டருக்கு. அண்ட் இந்த ட்ரெஸ் காலர் நெக்குங்கிறனால நான் நெக்கோட வித் வந்து 2.5 தான் கொடுத்துருக்கேன். என்னோடய கிளைண்ட் வந்து எம் சைஸ். தென் ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் லைன் வந்து பஸ் லைன். குர்த்தியில் எப்போவுமே 3 லைன்ஸ் இருக்கும். பஸ் லைன், வெய்ஸ்ட் லைன் அண்ட் ஹிப் லைன். ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ண போகிறது பஸ் லைன். நான் இப்போ சீம் அலவன்ஸோடு மார்க் பண்ணியிருக்கேன். என்னோடய பஸ்ட் வந்து 10னா ப்ளஸ் 2 இன்ச்சஸ். நான் சீம் அலவன்ஸோடு மார்க் பண்ணியிருக்கேன். 12 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் சைடு ஓப்பன் ஹிப் லைன் தான் நான் இப்போ மார்க் பண்ண போகிறேன். என்னோடய சைடு ஓப்பன் டாப்புங்கிறனால அந்த ஸ்லிட்டோட எண்ட் ஆகிற இடம். இது வந்து ஹிப் டிவைடட் பை 4 எவ்வளோ வருதோ அதையும் நான் ப்ளஸ் 2 இன்ச்சஸ் கூட ஆட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். தென் வெய்ஸ்ட் லைன். இங்கே தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. வெய்ஸ்ட் நிறைய பேருக்கு ஷேப்பே இல்லாமல் டாப் வரக்கு ப்ராப்ளமே இதுதான். நிறைய பேர் அந்த பஸ் லைன் அண்ட் ஹிப் லைனோட சென்டரில் மார்க் பண்ணுவீங்க. அது ரொம்பவே தப்பு. அதுக்கு பதிலாக ஷோல்டர்லேருந்து 12 இன்ச்சஸ் வரைக்கும் வச்சு அதில் வெய்ஸ்ட் மார்க் பண்ணுங்கள், கரெக்டாக வரும். ஆர் உங்களோட பஸ்ட் மெஷர்மெண்ட் எடுக்கும் போது உங்களோட பஸ்ட் எண்ட் ஆகிற இடத்த நம்ம பார்த்து அதில் வெய்ஸ்ட் லைன் மார்க் பண்ணாலும் ஷேப் கரெக்டாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பஸ்ட் லைன், வெய்ஸ்ட் லைன் அண்ட் ஹிப் லைன் இந்த 3 சுடிதார் டாப்க்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். சைடு ஓப்பனுக்கு என்னோடய ஹிப் எவ்வளோ மெஷர்மெண்ட்டோ அதே மெஷர்மெண்ட் கீழே மார்க் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துக்கிட்டேன். இந்த பார்ட் நமக்கு சைடு ஓப்பன், அந்த ஸ்லிட் ஓப்பன் வரும். அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிள் குர்த்தி டாப் கட்டிங். இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணணும். அதுக்கு பேக்குக்கு 1.5 இன்ச்சஸும் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு 1 இன்ச்சஸ் வச்சா போதும், கரெக்டாக இருக்கும். ஆர்ம் ஹோலோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை நான் ஒரே இதில் மார்க் பண்ணுறேன். பிகாஸ் கட் பண்ணும்போது நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் தனித்தனியாக கட் பண்ணிப்பேன். இது எப்போவுமே இந்த கர்வை ஹேண்டில் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கர்வ் ஸ்கேலில் போடுங்க, கரெக்டாக வரும். ஃபர்ஸ்ட் நான் 1.5 பேக்குக்கு மார்க் பண்ணிட்டேன். தென் 1 இன்ச் ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணும்போது ஆர்ம் ஹோலோட லைனை 2ஆக டிவைட் பண்ணிக்கிறேன். சென்டரை எதுன்னு பார்த்து மார்க் பண்ணிவிட்டு அதில் உள்ளேருந்து ஒரு 1/2 இன்ச் கொடுத்து நான் அந்த 1 இன்ச் கூட கர்வ் போட போகிறேன். இது எதுக்குன்னா நம்ம யூஸ்வலாக நம்ம சுடிதார் ஸ்டிச் பண்ணும்போது ஆர்ம் கிட்ட ஃப்ரண்ட்டில் எதுவும் தூக்காமல் அப்படியே நம்ம பாடியோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி வரக்காக. ப்ளவுஸில் நம்ம மார்க் பண்ணுவோம்ல, உள்ளே ஏற்றி கட் பண்ணுறது, அதே மாதிரி நான் சுடிதார் காலர் நெக்கில் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸில் பண்ணாலும் ஓகே, சுடிதாரில் பண்ணாலும் ஓகே. ஃப்ரண்ட்டில் ஷோல்டர் கிட்டேலேருந்து ஆர்ம் ஹோல் கிட்ட வரைக்கும் எதுவுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்காக இருக்காது. உங்கள் பாடி ஷேப்க்கு ஏற்ற மாதிரி போயிடும். நெக்லைன் எல்லாமே நான் கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணிட்டேன். இது காலர் நெக்குங்கிறனால நான் நெக்கோட வித் 2.5 தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது பர்ஸ் லைன், செகண்ட் இருக்கிறது வெய்ஸ்ட் லைன் அண்ட் தேர்ட் இருக்கிறது ஹிப் லைன். இந்த 3 லைன் தான் உங்களோட சுடிதார் ஷேப்பை வந்து கரெக்டாக காட்டப்போகுது. ஷோல்டருக்கு மேலே சீம் அலவன்ஸ்க்கு ஒரு 1/2 இன்ச் நான் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம கட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சு. இதை அப்படியே நான் கட் பண்ணி மெயின் ஃபேப்ரிக்லேயும் லே பண்ணி நான் ஒரு 1/2 இன்ச் சைடில் அலவன்ஸ் விட்டுட்டு நான் கட் பண்ணிக்க போகிறேன். அண்ட் பேக் டாட். இந்த டாட்க்கு நான் சென்டர்லேருந்து 3.5 இன்ச்சஸ்க்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கேன். ஷோல்டர்லேருந்து 8 இன்ச்சஸ்லேருந்து அந்த டாட்டோட எண்ட் லைன் வந்து 16 வரைக்கும் நான் ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்கேன். சென்டரில் இருக்கிறதுல 1/2 இன்ச் நான் டைட் வைக்கிறதுக்காக 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன்.
அண்ட் இந்த பேக் டாட்டை நான் ஒரு சைடு மார்க் பண்ணியிருக்கேன், இன்னொரு சைடு ரொம்ப ஈஸியாகவே டேப் பண்ணி கொண்டு வந்துடுவேன். இந்த டெக்னிக் ரொம்பவே டைம் சேவிங்காக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒன் சைட் மார்க் பண்ணிவிட்டேன் அண்ட் இந்த சைடில் நான் பண்ணலை. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி அதை கரெக்டாக ஃபோல்டு பண்ணி எட்ஜஸ் எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி ஃபோல்டு பண்ணி டேப் பண்ணால் போதும். என்னோடய சாக்கோட இம்ப்ரெஷன் இந்த சைட்லேயும் மார்க் ஆகிடும். ரொம்ப ஈஸியாக கரெக்ட் மெஷர்மெண்ட்டில் நமக்கு இந்த சைடுமே இம்ப்ரெஷன் வந்துடும். இதை வச்சு நம்ம பேக் டாட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் காலர் கட்டிங். நெக்கோட ரவுண்டை ஓவராலாக மெஷர் பண்ணி அதில் தான் நம்ம காலர் கட்டிங் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஹாஃப் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த காலர் கட்டிங் வரும் உங்களுக்கு. இது கேன்வாஸ் சொல்லுவாங்க. ஒரு சைடு வந்து வேக்ஸ் இருக்கும் அண்ட் ஒரு சைடு பேப்பர் மாதிரி இருக்கும். இதில் தான் நம்ம காலர் கட் பண்ண போகிறோம். நான் இப்போ சைனீஸ் காலர் தான் கட் பண்ண போகிறேன். என்னோடய கிளைண்ட்டுக்கு 15 வருது டோட்டல் லென்த், அதோட பாதி. ஏன்னா நான் இங்கே ஆன் ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய கேன்வாஷை. ஸோ பாதி மெஷர்மெண்ட் 7.5. அதுதான் நான் இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக மார்க் பண்ணி அதோட எட்ஜ் மார்க் பண்ணதுலேருந்து மேலே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. ஒரு 2.5 இன்ச்சஸ்க்கு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். அண்ட் இதில் சென்டரில் வந்து நம்ம 1 இன்ச்சுக்கு ஒரு கர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எப்போவுமே காலர் நெக் பண்ணும்போது லைட்டாக பெண்ட் இருக்கணும். பெண்டே இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக ஒர்க் பண்ணி போட்டிங்கன்னா காலர் நெக் ரொம்ப ஓப்பன்டாக இருக்கும், நம்ம பாடி ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கர்வ் ஆகாமல். இப்போ நான் அகெயின் அந்த 7.5 எங்கே வருதுன்னு மார்க் பண்ணி அங்கேருந்து 1 இன்ச்சுக்கு என்னோடய காலரை ட்ரா பண்ணுறேன். அந்த ஓவரால் கர்வுக்கு 1 இன்ச் நான் மார்க் டில் எண்டு வரைக்கும் மார்க் பண்ணி என்னோடய காலரை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது காலர் எந்த எக்ஸ்ட்ராவும் இருக்காது, நீட் அண்ட் கிளியர்டாக வந்திருக்கும் உங்களுக்கு. காலர் நெக் கட் பண்ணதுக்கப்புறம் அந்த கேன்வாஸ் ஷீட் இப்படி தான் இருக்கணும் அதோட ஷேப்பு. அப்போ தான் உங்களுக்கு சைனீஸ் காலர் பர்ஃபெக்டாக வரும். இந்த கட் பண்ண காலரை நான் மெயின் ஃபேப்ரிக்கில் ராங் சைடு வச்சு அயன் பண்ணிக்கிட்டேன். வேக்ஸ் இருக்க சைடில் வச்சு அயன் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நான் இப்போ வந்து 2 ஃபேப்ரிக் கட் பண்ணி வச்சுருக்கேன். மெயின் ஃபேப்ரிக் 2 ரைட் சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு சைட் ஆஃப் ஃபேப்ரிக்கில் மட்டும் நான் கேன்வாஷ் அயன் பண்ணி எடுத்திருக்கேன். ஜஸ்ட் டாப் ஸ்டிச் போட்டு நான் இந்த சூப்பராக ஃபினிஷ் பண்ணி எடுத்துடலாம். குர்த்தியோட ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.